Hello everyone, this is Pooja Shri. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Huffman encoding பார்க்க போகிறோம். It is a prefix free code word. இப்போ Huffman encodingோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கேரக்டர் ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. கேரக்டருக்கு வந்து ABCDEன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 0.35, பிக்கு வந்து 0.1, சிக்கு வந்து 0.2, டிக்கு வந்து 0.2, ஈக்கு வந்து 0.15. இப்போ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ 0.1 0.15 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.25 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0.25 2க்கு அப்புறம் தான் 0.25 கிடைக்கும். ஸோ அதனால் 0.2C 0.2D அது போட்டு 0.25 போடணும். 0.25 எதுலேருந்து கிடச்சிச்சு? 0.1B 0.15E அப்புறம் 0.35A போட்டுறணும். ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2வையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.4 கிடைக்கும். இதை ஆர்டரை அரேஞ்ச் பண்ணோம்னா 0.35க்கு அப்புறம் தான் 0.4 போடணும். அதனால் இதை அப்படியே மேலே இருக்க ரெண்டையும் அப்படியே கீழே எழுதிட்டு 0.4 எதுலேருந்து கிடச்சிச்சு? 0.2C 0.2Dலேருந்து கிடச்சிச்சு. அப்புறம் ஸ்டெப் 4ல் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.6 கிடைக்கும். இப்போ 0.4 அப்படியே அந்த அந்த நோடு அப்படியே இங்கே போட்டுட்டு 0.6 எதுலேருந்து கிடச்சிச்சு? 0.25லையும் 0.35Aலேருந்து கிடச்சிச்சு. 0.25 எதுலேருந்து கிடச்சிச்சு? 0.1B 0.15 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1.0 கிடைக்கும். இப்போ ஸ்டெப் 5 பார்க்க போகிறோம். 1.0 எதுலேருந்து கிடச்சிச்சின்னா 0.4லையும் 0.6லையும் கிடச்சிச்சு. 0.4 எதுலேருந்து கிடச்சிச்சின்னா 0.2C அண்ட் 0.2D. 0.6 எதுலேருந்து கிடச்சிச்சு? 0.25 அண்ட் 0.35A. 0.25 எதுலேருந்து கிடச்சிச்சு? 0.1B அண்ட் 0.15E. இப்போ நம்ம கோட் வேர்டு கண்டுபிடிக்க போகிறோம். கோட் வேர்டு கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் சைட்லாம் 0 போடணும், ரைட் சைட்லாம் 1 போடணும். இப்போ நம்ம கோட் வேர்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு வந்து என்னென்னா மேலேருந்து பார்க்கணும் 1 1, பிக்கு வந்து 1 0 0, சிக்கு வந்து 0 0, டிக்கு வந்து 0 1 அண்ட் ஈக்கு வந்து 1 0 1. இதுதான் Huffman encoding ப்ராப்ளம். தேங்க்யூ.